தலைவர் எவ்வழியோ அவ்வழிதான் எல்லாமே. அதுதான் சொல்ல வந்தேன். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டால் இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அதாவது ஒரே ஒரு யதார்த்த உண்மை என்ன, வாழ தெரியாத என் மக்கள், ஆள தெரியாத அரசு, நாடு குப்பை மேடா மாறி அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். தினந்தோறும் போராட்டமா இருக்கு. மத்திய அரசின் தொடர்வண்டி துறையில 300 பேர்ல 3 பேர் இருக்கான் நம்மால். வங்கி பணிக்கு ஒருத்தன் இல்ல நம்மால். அண்ணே 500 பேர்ல நாங்க 2 பேர் கூட இல்ல தமிழர்கள். ஏன் 2 பேர் இருக்கல? இன்னும் 2 பேர் இருக்கல. தபால் துறையில 5 பேர் தேர்வு எழுதுறான். தமிழில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் 5 பேரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். தமிழக ஒரு தகுதியான தமிழர் கூட இல்லையா, அல்லது தமிழர் என்பதால் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி முதன்மை பெறுகிறது. நீ புறக்கணிக்கப்படுகிறாய், நிராகரிக்கப்படுகிறாய், ஒடுக்க இதை உணரணும். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 20% முன்னுரிமை வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை கண்டிப்புடன் பின்பற்ற தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் கெஞ்சுது, தமிழ் படித்தவர்களுக்கு ஒரு 20 விழுக்காடாவது தமிழ்நாடு அரசுல வேலை வாய்ப்பு கொடுங்க. 20 விழுக்காடு எப்படி இருக்கு பாருங்க. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். கொள்வது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு, கடமை. அதை இந்த மண்ணின் பிள்ளைகளாக என்னை பெற்ற தாய் தந்தையர், என் உடன் பிறந்த பெரிய பெண், சித்தப்பன், மாமச்சான் வாழணுங்கிறதுக்காக நாங்க அக்கறையில பேசும்போது இதுல இனவாதம் பேசுறாரு. யாரு வரலாம் சொல்லுவான், ஜனநாயக நாடுங்க, யாரு வேணாலும் வரலாங்க, இந்தியாங்க அப்படின்னா. இது ஏன் பிற மாநிலங்கள்ல நடக்கிறது இல்ல? கேரளாவில 15 ஆண்டுகள் நீங்க போய் குடியிருந்தாதான் உங்களுக்கு குடியுரிமையை தருவான், ஓட்டு உரிமையை தருவான். இங்க வந்த அடுத்த மாதமே வாங்கிடலாம். 2000 கொடுத்தா போதும், எடுத்து கொடுத்துருவான், குடும்பத்தை கொடுத்துருவான், வாக்குரிமை.